காஷ்மீரில் நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் வந்து 26 சுற்றுலா பயணிகள் வந்து இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து புல்வாமா இன்னும் அடிக்கிட்டே போகலாம், ஒன்று ஒன்றா அடிக்கிட்டே போகலாம். உண்மையான தீவிரவாதமாக என்னன்னே தெரியாமல் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுடைய விடுதலைக்காக வந்து ஆங்கிலம் எடுத்து போராடினவங்க தான் வந்து இங்கிலீஷ்காரை வந்து தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிக்கிருந்தான். இந்த பகத்சிங், இந்த வாஞ்சிநாதன் மாதிரி. உங்களுக்கு உண்மையிலே தில் இருந்தால் இந்த நாட்டோட வரிப்பணத்தை வந்து பேங்க்லேருந்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு போய்ட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க நிறைய பேர் தொழிலதிபங்க பேரில். அவங்கள தொற்ற முடியுமா? இல்லை தன்னை போலவே இருக்கிற மனுஷனை நேசிக்க தெரியாமல் அவங்ககிட்ட வந்து மதவெறியை தூண்டி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்காகவும் தன்னுடைய பதவி சுகத்துக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த மதவெறி பிடிச்ச அரசியல்வாதிகள், மத குருமார்கள் இவர்களை வந்து தொற்ற முடியுமா? இல்லை வந்து சட்டத்தையும் அரசியல் சாதனத்தையும் மீறுற உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த தலைவர்களை எல்லாம் வந்து உங்களால் தொற்ற முடியுமா? உங்களாலெல்லாம் வந்து இந்த நாட்டையும் தன்னுடைய வீட்டையும் நேசிக்கிற இராணுவ வீரனையும் இந்த மாதிரி வந்து 365 நாளும் ஓடோடி உழைச்சிக்கிட்டு இருக்கவன் ரிலாக்ஸுக்காக வந்தால் அந்த மக்களையும் தான் உங்களால் தொட முடியும். இதெல்லாம் ஒரு தீவிரவாதம். உங்களுக்கே வெட்கமாக இல்லை?